ஆதி திராவிடர் நலத்துறை உறுப்பினர்களுடைய ஒரு கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஆதி திராவிடர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. துறையினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு இமயம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். முதலமைச்சர் பேசுகிற போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆதி திராவிடர் மற்ற பழங்குடியினருக்கான இந்த வன்கொடுமைகள் 6% குறைந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. இது உண்மையா இந்த புள்ளி விவரம்? இல்லை, நிச்சயமாக அது உண்மை. இப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறையும் ஜாதிய வன்கொடுமை செய்கிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறாங்க. இப்படி ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் SC/ST கமிஷனும் உடனடியாக சூமோட்டோவை வழக்கு கொள்கிறோம். அதனால தீவிர கண்காணிப்புக்குள்ள இருக்கிறாங்க. அதனால் குற்றங்கள் குறைஞ்சி தான் வருது. ஆதி திராவிடர் அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வன்கொடுமைனா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிரச்சனை. உதாரணமாக நீங்கள் உணவு பழக்கம் மிக முக்கியமான ஒரு இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அவங்க வாழக்கூடிய இடம் இழிவுபடுத்துவதற்கு ஒரு அம்சமாக இருக்குது. அப்புறம் பிறப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இந்த மூன்றும் தான் அவங்கள இழிவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கறதுக்கு இந்த மூன்று அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் உறுதியாக இருக்காரு. அதற்காகத்தான் இந்தியாவிலேயே SC/ST கமிஷனை அவங்க அமைச்சிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த SC/ST கமிஷன் செயல்பட்டு வருது. அதனுடைய தலைவராக ஜஸ்டிஸ் இப்போ தமிழ்வாணன் இருக்காரு, துணைத் தலைவர் நான் இருக்கேன், 5 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களுடைய முன்முயற்சிகளும் அரசனுடைய ஒத்துழைப்பும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் மீது ஜாதி ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாக, உடல் ரீதியாக எந்த விதமான தாக்குதல் நடந்தாலும் அதற்கு விரைவான நிவாரணம் வழங்கணும். தாக்குதல் செய்த மனிதர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வேகமாக செயல்பட்டு வருது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் ஆதி திராவிடர் நலத்துறையும் வேகமாக செயல்படுது, ஆணையமும் வேகமாக செயல்படுது. பள்ளி மற்றும் கல்லூரிகளை பொறுத்தமட்டில் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்கள் மீதான வன்கொடுமைகள், தாக்குதல்கள் என்னென்ன? குறிப்பாக இந்த ஜாதிய கயிறுகள் கட்டப்படுது. ஜாதியத்தினுடைய அடையாளமாக அந்த கயிறு ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்குது. சைக்கிள் ஸ்டாண்ட் நான் இன்றைக்கி முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். தென்பகுதியில் கல்லூரிகளில், பள்ளிகளில் பறையர் சமூகத்திற்கு அல்லது பலர் சமூகத்துக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு, நாடார் சமூகத்துக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு, தேவர்மாருக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு, அல்லது நீங்கள் சைக்கிளை மாற்றி நிறுத்திங்கன்னா உடச்சி கலவரம் ஆகிடுது. இன்னமும் அது மாதிரியெல்லாம் இருக்கிறதால நான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி உயர் காவல்துறை அதிகாரி முன்பு, மாண்புமிகு முதலமைச்சருடைய முன்பு அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அவங்க அதை விரைவாக காவல்துறையின் மூலமாக, பள்ளி கல்வித்துறை மூலமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறத சொல்லியிருக்காங்க. ஆகவே பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் மட்டும்தான் ஜாதியவாதிகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் அப்படி நான் சொல்ல மாட்டேன். மொத்த சமூகமே சாதி சமூகமாக இருக்குது, ஜாதிய வன்மம் நிறைந்த சமூகமாக இருக்குது. அப்போ நீங்கள் சாதியில் ஒரு மாணவனோ, ஒரு காவல்துறையோ, ஒரு உயர் அதிகாரியோ மட்டும்தான் ஜாதிய மனோபாவத்தோடு இருக்கிறாங்க சொல்ல முடியாது. மொத்த சமூகம் ஜாதி சமூகம் தான். இந்த சாதிய சமூகத்தை, வன்மத்தை நீங்கள் எப்படி போக்குவீங்கன்னா மனமாற்றத்தின் மூலமாக தான் நீங்கள் மாற்ற முடியும். சட்டத்தின் மூலமாக மட்டுமோ, அரசு நிர்வாகத்தின் மூலமாக மட்டுமோ, காவல்துறையின் மூலமாக மட்டுமோ, SC/ST கமிஷன் மூலமாக மட்டுமே தீர்த்திட முடியாது. ஒவ்வொரு மனிதன் மனதிலும் ஒரு மாற்றம் வேண்டும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஒரு ரத்தம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் எந்த ஜாதி, ஏன் ஜாதிக்கார ரத்தம் நீங்கள் கேட்கறது இல்லை. ஆம்புலன்ஸ் கூப்பிடும்போது ஏன் ஜாதிகாரம் தான் இவன் நீங்கள் கூப்பிடுறது இல்லை. பள்ளியில் படிக்கும்போது ஏன் ஜாதிகாரம் தான் வாத்தியாரம் இருக்குன்னு நீங்கள் கேட்கறது இல்லை. கல்லூரியில் படிக்கும்போது ஏன் ஜாதிகாரர் தான் வாத்தியாரம் இருக்குன்னு நீங்கள் கேட்கறது இல்லை. துணி எடுக்கும்போது ஏன் ஜாதிகாரருக்கு துணி கடையில் துணி எடுப்போன்னு சொல்கிறது இல்லை. சாப்பிட போகும்போது ஏன் ஜாதிகாரர் சமைச்சு சாப்பிடுன்னு சொல்கிறது இல்லை. இப்படி நிறைய இருக்கு இல்லையா? இல்லை நீங்கள் விவசாயம் செஞ்ச சாப்பிடுன்னு சொல்கிறது இல்லை. டீ அடிக்கிற மாஸ்டர் அது எதுவுமே தெரியாது. ஆனால் கிராமங்கள் இன்னும் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய இடமங்களாக இருக்குது. அம்பேத்கர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வாக்கியம், கிராமங்களை விட்டு நகரத்தை நோக்கி வாருங்கள், அப்போதான் நீங்கள் ஜாதிய வன்மத்திலிருந்து, ஜாதிய குடும்பத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்பது. அது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுக்கு முன்பு சொல்லப்பட்டது. அந்த வாக்கியம் இன்று உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஜாதிய பாகுபாடும் கூடாது, ஜாதிய வன்முறை கூடாது, அப்படி செய்கிறவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக நிவாரணம் வழங்குவதற்காக இந்த SC/ST கமிஷன் அமைச்சிருக்கு. இந்த SC/ST கமிஷன் விரைவாக செயல்படுது. கிட்டத்தட்ட 5000 வழக்குகளை இப்போ நாங்கள் 4100 வழக்குகள் வரைக்கும் அதுக்கு தீர்வு கண்டிருக்கோம். வேகமாக செயல்படுது. இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஆதி திராவிடர் நலத்துறைக்கும் நன்றி. அதாவது குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் சமூகம் கூட இது மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் யாரிடம் போய் புகார் தெரிவிப்பது? அவங்களுக்கே ஒரு பயம். இல்லை, நீங்கள் இது பழைய காலம் மாதிரிலாம் இல்லை. புகார் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டுறாங்க, அவங்களுடைய ட்விட்டரில் போட்டுறாங்க, சோஷியல் மீடியாவில் இப்போ ஆக்டிவேட்
ரொம்ப மூவ் ஆகிருக்கு. ஸோ பல வழக்குகள் இப்போ உங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் தேவேந்திர ராஜ் பாதிக்கப்பட்ட போது ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பையன் பாதிக்கப்பட்டது எஸ்சிஎஸ்டி கமிஷன் தான் சூமோட்டோவை எடுத்தது. உதாரணமாக ஜஸ்டிஸ் தமிழ்வாணன் சேர்பர்சன் தான் அந்த சூமோட்டோ எடுத்தார். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு 2010 காலம் இல்லை. இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க 2025 ஒரு செய்தி அப்படியே எப்படி வைரலாக மாறுதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புகார் அளிக்க யாரும் பயப்படுறதா இல்லை. அப்படி புகார் அளிக்க பயந்தால் அவங்க ஆணையத்தை அணுகினால் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பையும் உரிமை நாங்கள் மீட்டு தருவதற்கு தயாராக இருக்கோம். இது மாதிரியான வன்கொடுமைகளும் பாதிப்புகளும் தான் ஒரு அறிவாள் கலாச்சாரத்தை தலை தூக்க வைப்பதற்கான காரணிகள் எடுத்துக்கலாம். என்னன்னா இது ஒரு ஜாதிய சமூகமா இருக்குங்கிறது நான் திருப்பி நீங்க படித்த சமூகமா இல்ல, பண்பட்ட சமூகமா இல்ல, அறிவார்ந்த சமூகமா இல்ல, நாகரிகமிக்க சமூகமாக இல்ல, அதிகாரிகள் இல்லாமல் ஜாதியவாதிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த குற்றச்சாட்டு. இது ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் இது முடிஞ்சிடாது. இது வந்து இந்த ஜாதி வன்மம் எங்க தொடங்குச்சுன்னா பக்தி இலக்கிய காலத்தை தொடங்குச்சு, சோழர்களுடைய காலத்தை தொடங்குச்சு. எப்போ கல்வியும் பண்பாடும் நாகரிகமும் கோயிலோடு போச்சோ அங்கே தொடங்குச்சு. அப்போ எத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஜாதிய வன்மத்தை, ஜாதிய கொடூரத்தை ஒரு நாளிலோ ஒரு ஆண்டிலோ நீக்க முடியாது. 1100 ஆண்டு அழுக்கை ஒரு நூற்றாண்டில் அகற்றுவது என்பது சாத்தியமில்லை. நம்ம படிப்பறிவு, கல்வி அறிவு, பதவியெல்லாம் நம்ம வந்திருக்கோம். நம்ம தான் வந்து அதை மாற்றத்துக்கு முயற்சி எடுக்கணும். அரசு முழு மூச்சியாக இருக்கு. நன்றி.